மல்லி சிக்கன் குட். எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ஃப்ளேவர். அது கொத்தமல்லி ஃப்ளேவர், மல்லி ஃப்ளேவர் இஸ் வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. நான் இப்போ இந்த கொத்தமல்லி சிக்கன் அதுக்கும் சாப்பிட்டது இல்ல. அது சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த கொத்தமல்லி சிக்கன் செய்யறதுக்கு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1.5 டீஸ்பூன் சோம்பு அண்ட் ஒரு 2 கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டு தென் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் அண்ட் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 3/4 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். அதில் அந்த அடித்த பேஸ்ட்டை இதில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ண விட்டுருங்க. அது மேரினேட் ஆகிற கேப்பில் நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிக்க கருவேப்பிலை அண்ட் காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ண விட்டுடலாம். அதுலேருந்தே வாட்டர் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதை கொதிக்க விட்டு குக் பண்ணி எடுத்தோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸோட நான் உங்களை அப்கமிங் டேஸில் பார்க்குறேன். பாய்.